தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க பல்வேறு மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க பல்வேறு மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த முதலமைச்சர் அழைப்பு குறித்த கடிதம் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு மேற்கொள்ளப்படக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் கூட்டு நடவடிக்கை குழு அமைத்திட ஏதுவாக வரக்கூடிய 22ஆம் தேதி ஒரு ஆலோசனை குழு கூட்டம், கூட்டுக்குழு நடவடிக்கைக்கு ஒரு ஆலோசனை குழு கூட்டம் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்கள் அடங்கிய இந்த கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில 7 மாநிலங்களை சார்ந்த முதலமைச்சர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு கடிதம் மூலமாக தன்னுடைய அழைப்பை விடுத்திருக்கிறார். இந்த பிரச்சனை, மறுவரையறை பிரச்சனை என்பது தென் மாநிலங்கள்ல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். 543 என்ற எண்ணிக்கையை 800க்கும் அதிகமாக மாற்றினால் அது தென்னிந்தியாவில் தென் மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி தென் மாநிலங்கள் அந்த மாநிலத்திற்கு உரிய பிரதிநிதித்துவத்தை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். வட மாநிலங்கள் அதிக அளவிலான எம்பி தொகுதிகளை பெற்று அந்த மாநிலங்களுக்கு மற்றும் அதிக அளவிலான ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு நிதி உட்பட பல்வேறு திட்டங்களும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது தொடர்பாக கடந்த 5ஆம் தேதி நடத்தப்பட்ட அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடைய கருத்துக்களை பெற்று அனைத்து மாநில முதலமைச்சர்கள், குறிப்பாக தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய 7 மாநிலங்களுடைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரக்கூடிய 22ஆம் தேதி அன்று நடத்தப்படக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்திற்கான ஒரு கடிதத்தை தற்போது எழுதியிருக்கிறார். குறிப்பாக தெற்கில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் கர்நாடகா, கிழக்கில் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா, வடக்கில் பஞ்சாப் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு கூட்டு நடவடிக்கை குழு சேர ஒரு முழுமையான ஒத்துழைப்பு தேவை என்றும், இந்த கூட்டு நடவடிக்கை குழுவில் பணியாற்றவும் ஒருங்கிணைந்த செயல் திட்டத்தை வகுக்கவும் ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த பிரதிநிதிகளை நியமிப்பது தொடர்பாக வரக்கூடிய மார்ச் 22ஆம் தேதி அன்று ஒரு அவசர கூட்டத்தை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ், ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமார், பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்டவர்களுக்கு இந்த கடிதத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கக்கூடிய இந்த கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனை கூட்டத்துல இவர்கள் பங்கேற்க வேண்டும். தென்னிந்தியாவில் தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை மத்திய அரசிடம் பறைசாற்ற வேண்டும். இதற்காக அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தன்னுடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்தின் மூலமாக வலியுறுத்தி இருக்கின்றார். கற்பகம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.